கற்பலைகள் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறது. சில உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது கேட்டால் அவன் கற்பலைகளே பார்த்து கொண்டிருப்பான். என் தாப்பன் சொன்னது, என் தாய் சொன்னது, என்னோட தாத்தா போன சர்ச்சு, அந்த சர்ச்சு, இந்த சர்ச்சு, அதில் போய் எனக்கு எதுவும் செய்யலைன்னா அவ்வளோதான், அவன் தலையை வடிச்சிடும். ஆனால் நோய் நொடின்னு வருகிற பொழுது தாய் சபை தெரியாது. அப்பொழுது பரிசுத்தாய் பெற்ற அபிஷேகத்தினுடைய தலைமைத்துவம் தெரியும். அதன் பிறகு பேய் நோய் எல்லாம் மாறி போன உடனே மறுபடியும் தாய் சபை ஞாபகம் வந்துடும். கூட பாரம்பரியம், சரீரத்தில் தெம்பு வந்து விட்டது என்றால், பொருளாதார பலன் மறுபடியும் எழுந்து திரும்ப 2 மடங்கு வருகிற பொழுது அதன் பிறகு அவன் மறுபடியும் பழைய பாபிலோனுக்கு போய்விடும், பழைய எகிப்துக்கு போய்விடுவான். ஏன் அந்த பாபிலோன் எகிப்துன்னு சொல்கிறேன்னா, அவனுக்கு சத்தியம் கிடையாது, மண்ணா கிடையாது, அவனுடைய துரித்த கோல் கிடையாது, கற்பலைகளை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் இன்றைய கிறிஸ்தவம், அதுதான் இன்று போய் கொண்டிருக்கிறது. பிரச்சனைன்னு வந்தாக்கா இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு 4 பேர் வச்சுருக்கீங்களா? அதுக்குரிய ஜனங்க இருக்கிறாங்க இல்லையா? பேய் ஓட்ட ஒரு போதகர், பேய் ஓட்ட ஒரு ஊழியர் இருக்கிற